வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிஸ்னஸில் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துருப்பீங்க. 5 கோடிக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு 50 கோடி பண்ணுறதுங்கிறது அது இட் இஸ் நாட் பாசிபிலிட்டி. நான் க்ரோ பண்ண முடியாது. யூ நீட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். 5 கோடியிலிருந்து நான் 50 கோடி போகணும்னு வெறும் ஆம்பிஷன் வச்சா மட்டும் பத்தாது. அந்த 50 கோடி போகிறதுக்காக உழைக்கணும், நிறைய கற்றுக்கணும், நம்மளையே இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளே இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நம்ம இந்த சேனலில் நிறைய பிஸ்னஸை பற்றியான நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நாம் பேசக்கூடிய டாபிக் வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர். இது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பிஸ்னஸில் ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல 10 லட்ச ரூபா ரெவன்யூ பண்ணியிருப்பீங்க, 25 லட்சம் பண்ணியிருப்பீங்க, 50 லட்சம் பண்ணியிருப்பீங்க. இப்போ 1 கோடி பண்ணுறீங்க, இல்லை 5 கோடி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ நீங்கள் 5 கோடியிலேருந்து 50 கோடி போகணும்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இன்றைக்கி வரைக்கும் இருந்த ஸ்கில்ஸ் பத்தாது, நாலேஜு பத்தாது, ஓகேங்களா? ஈவன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இதுலேயே மெத்தடையே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வாட் காட் யூ ஹியர். 5 கோடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் செட்டப் வச்சுருந்தீங்க, என்ன மாதிரிலாம் உங்களுடைய ஸ்கில்ஸ் இருந்தது இல்லையா, அது உங்களை 50 கோடி கொண்டு போகிறதுக்கு பத்தாது. வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர். 5 கோடிக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு 50 கோடி பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட். ஸோ அப்போ யூ நீட் டு இம்ப்ரூவ் எல்லா இடத்துலையும் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜில். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி, இப்போ நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்தேன், ஆப்பை டெவலப் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மெம்பர் டீம் ஆச்சு, 10 மெம்பர் டீம் ஆச்சு, 50 மெம்பர் டீம் ஆச்சு, 100 ஆச்சு. இன்றைக்கி வி ஆர் அரவுண்டு நியரிங் 400க்கு போயிட்டுருக்குறோம். 350 அபவ் 350ல் இருக்கிறோம். நியரிங் 400 கண்டிப்பாக போயிடுவோம். 500 கூட போயிடுவோம். இந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிகிறதுக்குள்ளே அதுக்கான பாசிபிலிட்டியும் தெரியுது. ஒருத்தர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. அன்றைக்கி 1 லட்ச ரூபா பணம் வந்திருக்கும், 5 லட்ச ரூபா பணம் வந்திருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணது, நீங்கள் 5 லட்ச ரூபாயை மேனேஜ் பண்ணுறது, 10 லட்ச ரூபாயை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் 5 கோடி வந்துட்டீங்க, 10 கோடி போயிருப்பீங்க. 10 கோடியை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸே வேறு. அன்றைக்கி நீங்கள் இப்போ பிஎன்எல் எடுத்திங்கன்னா 4 எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும், இன்கம் ஒன்று தான் இருக்கும். இன்றைக்கி இன்கம்மே 10 இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் 50-100 ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்கில்ஸ் அடுத்தது க்ரோத்துக்கு இன்னும் என்ன மார்க்கெட்டிங் ஸ்பெண்டிங் என்ன பண்ணணும், எம்ப்ளாயி காஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆகும், இயர் ஆன் இயர் இன்க்ரிமெண்ட் இருக்கும் எம்ப்ளாயி இதில். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் அதே மாதிரி யூ நீட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நான் வெறும் எனக்கு ஆம்பிஷன் 5 கோடியிலேருந்து நான் 50 கோடி போகணுன்னு வெறும் ஆம்பிஷன் வச்சா மட்டும் நம்மளால் பத்தாது. அந்த 50 கோடி போகிறதுக்காக கவனச்சிதறல் இல்லாமல் உழைக்கணும். அடுத்தது நிறைய நீங்கள் படிக்கணும், நிறைய கற்றுக்கணும். மாடர்ன் பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணுமா? இப்போ எங்களுக்கு நித்ரா பீப்புள்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அட்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, HRMS சூட்டு. 10 பேர் இருக்கும்போது நீங்கள் மேனுவலாக ஒரு அட்டன்ஸ் ஷீட்டை வச்சுக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டு போக சொல்லிடலாம். ஒரே ஆஃபீஸ் தான் வச்சுருக்கிறீங்க, அதே இடத்துல தான் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் நீங்கள் அட்டன்ஸை கூட மேனேஜ் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. யார் இன்றைக்கி வரலின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் போடலாம், இல்லை அது எல்லாமே விட்டுறலாம். வாரத்தில் 1 நாள் 2 நாள் வரலினாலும் பரவாயில்ல, நான் முழு சம்பளம் கொடுக்குறேன்னு கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு 10 பேர் இருக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதே 500 பேர் ஆகிற இடத்துல 500 பேர் இல்லை, நீங்கள் 50 பேர் ஆகிட்டாவே, ஈவன் உங்களுக்கு 2-3 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் டெக்னாலஜியை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ இஆர்பி நீங்கள் 500 பேர் வரும்போது உங்களதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஆர்பி ஏதாவது தேவைப்படுதா, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சாஃப்ட்வேர் தேவைப்படுதா, தெரியாது. ஸோ அது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பொறுத்தது. ஸோ அப்போ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டூல்ஸை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றிய தேடுதல் இருக்கணும், அதை பற்றி கற்றுக்கணும், சம்வாட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் நம்மளையே இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளே இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்ஸையும் அடுத்த லெவலுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். த்ரூ ட்ரைனிங்கு அல்லது அவங்கள
விட்டு பார்க்கணும். இப்போ எப்படின்னா ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் ஃபார்வர்ட் அப்படின்னு அது கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். இப்போ டீமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடணும். ஐயையோ! அவங்க செஞ்சால் வந்து தப்பாயிருமோ அப்படின்னு நீங்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இட் இஸ் நாட் பாசிபிலிட்டி. நான் க்ரோ பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கனவு எவ்வளோ பெருசோ அவ்வளோ உங்கள் டீம் சைஸும் பெருசாகும். டீம் சைஸ் பெருசாக பெருசாக லீடர்ஸ் அதிகமாவாங்க. அப்போ லீடர்ஸும் அந்த கேப்பபிலிட்டியோடு வந்து நீங்கள் வந்து வரணும். நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், கோச்சிங் பண்ணணும். அவங்கள அவங்கள வந்து நீங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். தப்பு பண்ண விடணுங்கிறத விட ஃப்ரீடம் கொடுக்கணும். தப்பு பண்ணுனா தட்டி கொடுத்துட்டு ஓகே வி ஃபெயில் இன் திஸ், இப்போ நீங்கள் அடுத்ததை வந்து ட்ரை பண்ணுங்கள், குயிக்காக மூவ் ஆன் ஆகுங்க. இந்த ஹர்ஷ் கோயங்க ஆர்பிஜி சேர்மேன் வந்து ஒரு இதில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒரு 5-6 மாதம் இருக்கும். ஸ்பீடு தான் வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீடாக இருக்கிறவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்கலாம் வந்து ஐயோ நம்ம சரியாக பண்ணிட்டோமா தப்பாக பண்ணிட்டோமான்னு டிஸ்கஷன் பண்ணி டிபேட் பண்ணி டைமை டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்பீடாக இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தவறை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க தே பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்போ டீமை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரிப்பீட் பண்ணக்கூடாது, மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. பட் வந்து யூ நீட் டு அலோ தம் டு டூ மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஐயோ நீங்கள் தப்பு பண்ணிட்டா சத்தம் போடுவீங்கன்னா the people won't டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? ஸோ அப்போ உங்களுடைய கனவுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லா சிஸ்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். பீப்புள் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும். எல்லா பீப்புளோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும். மார்க்கெட்டு ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ க்ரோத் பர்சன்டேஜில் போகணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சால் தான் நீங்கள் 100 crore ரீச் பண்ண முடியும். ஸோ வாட் காட் யூ ஹியர் ஓன்ட் கெட் யூ தேர். ஸோ அப்போ கீப் ஆன் இம்ப்ரூவ். உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் டீமை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் ஆன் எவ்ரி திங், யூ வில் கெட் தேர். தேங்க்யூ.